வணக்கம் நண்பர்களே. இது பகுதி 6 மூலம் பௌத்திரம். இதில் என்னென்னா இதை கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கடைப்பிடிச்சா இதுலேயே உங்களுக்கு 100% கண்டிப்பாக நல்லா அது ரிவர்ஸ் ஆகிடும். அதில் எந்த உணவெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு பார்த்தா, அசைவம் சாப்பிட்றவங்க கோழி, காடை, வாத்து, நண்டு, முட்டையினுடைய மஞ்சக்கரு, தனி புளிக்குழம்பு, தனி தக்காளி சட்னி. இதை நீங்கள் கூட்டு பொருளாக சேர்க்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறீங்க, இல்லை வேறு எதாவது செய்கிறீங்க, அதில் புளி கூட்டு பொருளாக வருதுன்னா சேர்க்கலாம். டீ, காபி, மைதா இந்த உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும். என்ன காரணம்னா, இந்த உணவுகள் உடலுடைய உஷ்ண ரீதியத்தை அதிகப்படுத்தும். மூலம் பௌத்திரம் உடலில் இருக்கக்கூடிய பித்த ஆதிக்கம், உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வருது. அதனால் இந்த உணர்வை நீங்கள் தவிர்க்கல, உஷ்ணம் நீங்கி மலக்கட்டும் நீங்கிரும். அடுத்தது பயன்படுத்த வேண்டிய உணவுகள். இந்த உணவுகள் எல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. காய்கறிகள், அதாவது சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், சௌசௌ, வெள்ளரி, இதெல்லாம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள். இந்த ரோஜாப்பூ குளுக்கோந்து, பாதாம் பிசின், கொய்யாப்பழம், இந்த உணவுகளை உணவில் அதிகமாக நீங்கள் எடுங்க. வாரம் ஒரு முறையாச்சு நல்லெண்ணெய் குளியல் செய்யணும். கலைக்கு வழக்கமாக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பதிலாக பொன்னாங்கண்ணி தைலம் அல்லது கற்சாலை எண்ணெய், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். தேவையில்லாத வெயில் அலைச்சல் வேண்டாம். தண்ணி நல்லா குடிக்கலாம், மோர் நல்லா குடிக்கலாம். இதில் தவிர்க்க வேண்டியதை கண்டிப்பாக தவறுங்க. பயன்படுத்த வேண்டிய உணவுகள் அப்படின்ற பட்டியலில் இருக்கிறத அதிகமாக பயன்படுத்துங்க. இதில் சொல்லப்படாத உணவுகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் போட்டிருக்கிறது அதிகமாக பயன்படுத்த வேண்டிய உணவுகள். ஸோ தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டு பயன்படுத்த வேண்டியதை அதிகமாக பயன்படுத்தி, நீங்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய அரிசி வகை உணவுகள், உங்களுடைய வழக்க சாப்பாட்டு முறைகளை நீங்கள் பயன்படுத்தினாவே போதும். 100% இது நல்லா ரிவர்ஸ் ஆகிடும். உணவில் கருணைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு லேகியம், இது போல் பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போல் நீங்கள் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து சாப்பிட்டாவே அற்புதமாக அந்த மூல நோய் பௌத்திரத்திலேருந்து விடுதலை ஆகிடலாம். நன்றி.